ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு மிகப்பெரிய புதிரை விடுவிக்க போகிறோம். ஏன்னா இந்த அதாவது மனுஷன் ஒன்று கற்பனை பண்ணுறான், அது உண்மைக்கிட்ட வருது, ஆனால் ரிவர்ஸாக வருது. அதனால் உண்மையை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஒரு விஷயம் பார்க்கணும். பைபிளில் கடைசியில் வெளிப்பாடு ரெவிலேஷன் இருக்கும், கடைசி சாப்டர். எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, அதில் ஏதோ ரெவிலேஷன் இருக்குது போல இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்ட்டு. அதே மாதிரி குரான், அதாவது அரபு மொழியில் எழுதுகிறாங்களே, ஸோ அரபு மொழியே எப்படி இருக்கும் அப்படின்னா ரிவர்ஸில் தான் எழுதுவாங்க. இல்லை, இப்படி நம்மளும் இப்படி எழுதுவோம், எல்லாருமே இப்படி தான் எழுதுவாங்க எல்லா லாங்குவேஜ்லையும். அரபு மொழி மட்டும் இப்படி எழுதும், ரிவர்ஸில். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. என்ன அந்த தொடர்புனா, எல்லா வேதங்களுடைய கீதையிலிருந்து தான் எல்லாமே வருது. ஸோ மற்ற வேதத்தை வைத்து கண்டுபிடிக்க போனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சாரத்திலே கண்டுபிடிக்கலைன்னா விஸ்தாரத்துலேருந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதாவது கீதை விதையிலிருந்து வந்த மரம், கிளைகள் தான் மற்ற வேதங்கள். அது மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள், உலகத்தில் உள்ள அத்தனை வேதங்களும் அத்தனை சாஸ்திரங்களும். ஸோ கீதையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே புரிஞ்சுக்கலாம். ஆனால் கீதையே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா கீதையிலே உண்மை இருக்குது, பட் மாவில் உப்பு போடுற அளவுக்கு தான் அப்படின்றார். அப்போ அதுலேயே இருக்குதுன்னா அதிலிருந்து வந்த கிளையில் எவ்வளோ இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, இப்போ அதில் அந்த உண்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ இந்த உண்மை எப்போ மனிதர்களுக்கு புரியும்னா கடைசி காலகட்டத்தில் புரியும். அதாவது கலியுகத்துடைய இறுதி, கடைசி யுகம், உலக யுகத்துக்கு முன்னாடி புரியும். அதுதான் ரெவிலேஷன் இன் தி எண்ட். அவங்க அதில் நினச்சி அதில் இல்லை, அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். சொன்னேன், குரான் ரிவர்ஸில் எழுதுறாங்களே, ஸோ ரிவர்ஸ் பார்க்கும்போது தான் அது புரியும். ஸோ இப்போ நம்ம சொன்னதே ரிவர்ஸ் தான் இல்லையா? அதில் ரெவிலேஷன் நினச்சாங்க, அப்படி கிடையாது. கடைசியில் ரெவிலேஷன் ஆகுன்றதை தான் அங்கே கடைசி சாப்டராக காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு பார்த்திங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தில் அதாவது முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் அடிச்சுக்குவாங்க. அல்லாஹ் வேறு, சிவன் வேறு, சரி இயேசு வேறு, இல்லை இயேசு தான் அல்லாஹ் அப்படின்னு கிறிஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது காலகாலமாக நடக்குது சண்டை. ஸோ இந்து மதத்தில் நம்ம பட்டு கேட்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருப்போம். ஆனால் அதே தப்பு தான் நம்ம பண்ணுறோம். இன்னும் கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுற தப்பு தான் படுது. நம்ம இப்போ அம்மாவே சரியில்லைன்னா குழந்தை என்ன பண்ணும் இல்லையா? ஸோ தாய் கீதையிலிருந்து தோன்றிய மதம் இந்து மதம் அல்லது ஆதி சனாதனம். ஸோ அடுத்தடுத்து தப்பு வரும். அப்போ அப்படின்னா பண்ணுறாங்க, நிறைய இடத்துல பண்ணுறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம சொல்லுவோம். என்னென்னா, ஹரியும் ஹரனும் ஒன்றுன்னும். ஆக்சுவலாக ஹரியும் ஹரனும் ஒன்றுன்றதும் பிதாவும் இயேசுவும் ஒன்றுன்றதும் ஒன்று தான். ஸோ ஒன்றுனா எக்ஸாக்டாக ஒன்று கிடையாது, ஆனால் ஒரே மாதிரி. இப்படி சொல்கிறதும் ஒன்று தான், அப்படி சொல்கிறதும் ஒன்று தான். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. சமீபமாக இந்த ஈஷா யோகாவை சார்ந்த ஜக்கி வாசுதேவ் அவர்கள் ஆதியோகி, சிவன் ஆதியோகின்னு சொன்னது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. உடனே முஸ்லீம்ஸ் பார்க்குறாங்க, இப்போ முதல்ல யோகி பண்ணலாம், இப்போ சிவன் ஆதியோகி, அப்போ ஆதியில் தோன்றியது ஆதாம், அப்போ ஆதாம் தான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நானும் எப்படிடா இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, இது ஈஷா யோகா இதை பொருத்தி அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆதியோகி ஆதாம் தான், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் அது சிவன் கிடையாது, சிவன் ஆதியோகி கிடையாது. அது ஏற்கனவே ஒரு வீடியோலையும் 2-3 வீடியோவில் போட்டிருக்கிறோம் இல்லையா? சிவன் யோகம் பண்ணுறவர் கிடையாது, யோகம் கற்றுக் கொடுக்குறவர். ஸோ ஈஷோகாவில் கூட பார்த்திங்கன்னா சிவன் கற்றுக் கொடுக்குறாருன்ற மாதிரி தான் வரும். பட் ஆனால் ஆதாம் கிடையாது.
ஆனால் ஆதாம் மாதிரி தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கற்றுக் கொடுத்தது கிடையாது, ஆதாமை கற்றுக் கொடுத்தாரு கிடையாது. ஆதாமுக்கு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரைட்டு அப்படின்னு இறைவன் சொல்கிறார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆதாமுக்கு சொல்கிறார். ஆனால் எங்கே இருந்து சொல்கிறார்? இறைவனுடைய உருவம் என்ன யாருக்குமே தெரியல. எங்கேருந்து சொன்னார்? எப்படி இருந்தார்? எந்த இடத்துல நின்று சொன்னார்? அது யாருக்குமே தெரியாது. இறைவனுக்கு உடல் கிடையாது. அதுதான் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமே. அதாவது நம்மளை மாதிரி பிறக்கிறது கிடையாது இறைவன். அவரும் நம்மளை மாதிரியே உயிர். நம்ம உயிர் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இந்தியாவில் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதை தான் ஆத்மான்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அந்த ஆத்மாவுக்கு தந்தை தான் பரமாத்மா. அவர் இருக்கிறாரு எப்பவும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறார். இதை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம் சொல்லுவோம். இங்கே இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். நாம் இங்கே நட்சத்திரம் மாதிரி இருக்கோம். அவரும் உயிர் தான், அவரும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் அவரை பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் எல்லா உயிருக்கும் அப்பா, அதனால் பரமபிதா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய உயிரும் இந்த பூமியில் பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருக்கும். இந்த பரந்தாமம் அல்லது பரலோகம் சொல்லலாம். இந்த இடத்த அங்கே தான் இருக்கும். இந்த இடம் செம்பொன் நிறமாக இருக்கும். ஸோ நமக்கும் இறைவனுக்கு உள்ள வித்தியாசம், நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வர்றதே கிடையாது. அதாவது தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறதே கிடையாது. கடைசி 100 வருஷம் இறைவன் வரார். அதாவது இது 5000 வருட காலச்சுழற்சி. இதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்கும். கடைசி 100 வருஷம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து மீண்டும் இதை சொர்க்கமாக்கிடுவார். அப்போ தான் இது சுழற்சி. இந்த 5000 வருட காலச்சுழற்சியுடைய சிறப்பம்சம் என்னென்னா, 20 மணி நேரம் காலச்சுழற்சியில் நேற்று இந்நேரம் 8 மணினா இப்போ 8 மணி, நாளைக்கும் 8 மணி, தினம் 8 மணி தான் இதே டைம். ஆனால் ஒவ்வொரு மணி நேரமும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் இந்த 5000 வருட காலச்சுழற்சியுடைய சிறப்பம்சம் என்னென்னா, இந்த 5000 வருடத்தில் என்ன நடந்துச்சோ துல்லியமாக அதே தான் நடக்கும். உதாரணத்துக்கு 5000 வருடம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த ரகசியத்தை சொல்கிறார். ஒரு வயோதிகர் உடலில் சொல்கிறார். அந்த வயோதிகருக்கு தான் இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த பிரம்மா தான் ஆதி தகப்பன், அதாவது ஆதாம். ஸோ ஆதி யோகின்றது இவர் கண்டுபிடிச்ச வார்த்தை இல்லையா? ஈஷா யோகாக்காரர் கண்டுபிடிச்சது. ஸோ ஆதி தகப்பன் அல்லது ஆதி மனிதன் ஆதாம்ன்றாங்களே. அப்படின்னா இங்கே யாருமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர் மூலமாக இந்த உலகம் புதுசாக ஆக்கப்படுது. பழைய புத்தம் புது உலகமாக மாற்றப்படுது. அதாவது துக்கம் நிறைஞ்ச இந்த நரகம் சொர்க்கமாக, சுகம் நிறைந்த சொர்க்கமாக ஆக்கப்படுது. ஸோ இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் இங்கே பிறப்பாங்க. அதுவும் எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை பக்காவாக எடுக்கிறீங்களோ அவங்க முன்னாடியே பிறப்பாங்க. கம்மியாக எடுக்கிறீங்கன்னா லேட்டாக பிறப்பாங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப சொல்கிறத ஃபாலோ பண்ணணுன்னா ராஜாவாக பிறப்பாங்க, இல்லைன்னா சாதாரண பிரச்சனையாக பிறப்பாங்க. ஸோ அப்படி நம்ம 100 out of 100 மார்க் வாங்கினவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால தான் சொர்க்கவாசல் திருவிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. அது நீங்களாகவும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். யார் வாய் வழியாக? பிரம்மா வாய் வழியாக. அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை எடுக்கிறவங்க தான் பிராமணர்கள். அதனால தான் உயர்ந்த தர்மம், உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையிலே கலியுக பிராமணர்களை குறிக்கிறது கிடையாது. இறைவனுடைய ஞானத்தை கேட்டு பிறக்கிற நம்மளை குறிக்கிறது. இந்த ஞானம் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாலும் நீங்களும் இந்த நொடியே பிராமணர் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரி, அப்படி என்ன இறைவன் சொல்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணர் நம்பர் 1 வர்றதுக்கு அப்படின்னு தோணும். ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்கிறேன்னா, சொர்க்கமாக இருக்கும் பொழுது நம்ம தெய்வீக குணங்கள் நிரம்பி இருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மக்கிட்ட அசுரகுணம் கொஞ்சம் கூட இருக்காது. அசுரகுணம்னு சொல்கிறது எதை அப்படின்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். ஸோ அவனுடைய ராஜ்யம் தான் இப்போ நடக்குது. ஸோ ஏன்னா நரகத்தில் தான் அவனுடைய என்ட்ரி ஆகுது. அதுக்கு நம்ம அடிமையாகிடுறோம். அதனால் இது பேரே ராவண ராஜ்யம் அல்லது சாத்தானுடைய ராஜ்யம். இந்த ராவணனை நம்ம வெற்றி கொண்ட பிறகு சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ஸோ வெற்றி கொள்வதற்கான வழியை சொல்கிறார். என்ன அப்படின்னா, அழியக்கூடிய உடல் அப்படின்னு உங்களை நினைத்தாலே கண்டிப்பாக காமம் இருக்கும். ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார், உங்களை அழியக்கூடிய உடல்னு நினைக்காதீங்க, அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. காருக்குள்ளே டிரைவர் உட்காந்தா
கார் அவர் இஷ்டத்துக்கு தான் நவருது, ஆனால் இயக்கிறவர் தான் அவர், கார் அவர் கிடையாது. அதுமாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் கண்ணு பார்க்குது, நினைக்கிற மாதிரி தான் காது கேட்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் வாய் பேசுது. ஆனால் நினைக்கிறது தான் நீங்கள் இல்லையா? அந்த நினைக்கிற ஆத்மா தான் நினைக்குது. அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது அப்படின்ற உணர்வு சொர்க்கத்தில் இருக்கும். அதனால் காமம் கோபம் எதுவும் இருக்காது. ஸோ இப்போ மீண்டும் அந்த உணர்வு வாங்க. அழியக்கூடிய உடல் நான் இல்லை, உடல் உணர்வு ஃபுல்லாக மறந்து உங்களை ஆத்மான்னு நினச்சி ஆத்மாவின் தந்தையாகிய பரமாத்மாவை நினைங்கன்றார். பரமாத்மா நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கார், செம்பொன் நிறமான உலகத்தில் இருக்கார். ஸோ செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இறைவனை அன்பாக நினச்சிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு முடியுதோ அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 2500 வருஷம் சொர்க்கத்தில் எந்த பாவமும் பண்ண மாட்டோம். அடுத்த 2500 வருஷம் தான் பாவம் மேலே பாவம் செய்வோம். காரணம் காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்கு அடிமையாயிடுறது. இது எதுவுமே இல்லாமல் நாம் இருக்கும்போது நம்ம மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற விலங்கினத்துக்கும் அது இருக்காது. அங்கே நாம் மட்டும் இல்லை, விலங்குகள் கூட பியூர் வெஜிடேரியனாக தான் இருக்கும். அது பைபிள்லே இருக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும், அங்கே எந்த ஜீவராசியும் இன்னொரு ஜீவராசிக்கு எந்த விதத்திலையும் துக்கம் கொடுக்காது, புலியும் புல்லை தான் சாப்பிடும் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளை இப்போ தகுதிப்படுத்துகிறார். ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நிரந்தரமாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு மைண்ட் கேம். எந்த அளவுக்கு பக்காவாக பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் பதவி. ஸோ இது எல்லாருமே பக்காவாக பண்ண முடியுமா? எல்லாராலையும் முடியும், ஆனால் பண்ண மாட்டாங்க. அதான் விஷயம் இல்லையா? எல்லாராலையும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும், ஆனால் எடுப்பாங்களா? எடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாராலையும் முடியும், ஆனால் எல்லோரும் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படி பக்காவாக முயற்சி பண்ணது பண்ண ஆத்மா தான் சொர்க்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணராக பிறக்கும். இப்போ இந்த ஸ்ரீகிருஷ்ணர் தெரியாதவங்களே யாருமே கிடையாது உலகம் ஃபுல்லாக. அதுதான் பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். உலகம் ஃபுல்லாக கிறிஸ்டின் முஸ்லீம் மதம் பரப்புகிறாங்க, ஆனால் இந்து மதத்தை யாருமே எப்போவுமே பரப்பலை. ஆனால் கிருஷ்ணர் எல்லாருக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தின் முதல் ராஜா. ஏன்னா அப்போ சொர்க்கமாக இருக்கும்போது பாரத பூமி மட்டும்தான் இருக்கும், அதுவும் இவ்வளோ பெருசு இருக்காது, டெல்லி சார்ந்த பகுதிகள் தான். ஸோ அப்போ உலகத்தின் முதல் ராஜா அவர். அதனால தான் சொர்க்கவாசல் திருப்பிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. இப்போ ஒரு ஒன்று சொல்கிறோம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவையும் ஸ்ரீகிருஷ்ணரையும் கம்பேர் பண்ணி ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதில் கிறிஸ்டின்ஸ் கிருஷ்ணரை அசிங்கப்படுத்தணுன்ட்டு ஏய் என்ன நீ இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்ணிட்டுருக்குற, கிருஷ்ணர் எத்தனை பொண்டாட்டி கூட சுற்றினார் தெரியுமா? அது நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன், அவங்க அசிங்கமாக சொல்லியிருப்பாங்க. அது அவரை போய் நீ இயேசுக்கோட கம்பேர் பண்ணுற, கிருஷ்ணருக்கு எத்தனை பொண்டாட்டி அப்படின்னு. ஸோ இதில் ஒரு இந்து மத பற்றுள்ள இன்னொரு பிரதர் அதுக்கு ரிப்ளை போடுறார், ஆமாம் இயேசுக்கு ஒரே பொண்டாட்டி தான், மரியா தான் அப்படின்னு போடுறார். ஸோ அது ஒரு படத்தை வந்ததை வச்சு போடுறாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னா, எப்படி இறைவன் ஒருவரோ, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சிவன் அவருடைய பேர், அவர் தான் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா. ஸோ அவரை தான் பரமபிதான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, அவரே தான் முஸ்லீம்கள் அல்லான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கடவுளுக்கு தான் 3 மதத்துலேயும் வெவ்வேறு பேர், ஆனால் 3 பேருமே ஒருத்தரை தான் குறிக்குது. அதே மாதிரி ஆனால் கடவுள் அவர் தான், சிவன் தான். ஆனால் கிருஷ்ணர் இருக்கிறார் பாருங்க, அடிச்சுக்கிறாங்க, கிருஷ்ணர் பெருசா இயேசு பெருசா அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. அதாவது கிருஷ்ணரை இயேசுவோட கம்பேர் பண்ணால் அவ்வளோ கோபம் வருதான். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய காமெடி என்னன்னா, இயேசுவும் கிருஷ்ணரும் முதல்ல வெவ்வேறுத்தவங்களே கிடையாது, ஒருத்தரே தான், ஒரே ஆத்மா தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது 5000 வருட காலச்சக்கரம் இல்லையா, இதில் பிறக்கிற குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர். யோக பலத்தினால, அங்கே காமத்தினால பிறக்கவே மாட்டாங்க. கிருஷ்ணர் மட்டும் இல்லை, யாருமே காமத்தில் பிறக்க மாட்டாங்க. ஸோ முதலாக யோக பலத்தினால பிறக்கிறவங்க கிருஷ்ணர். யோக பலத்தினால அப்படின்னா அங்கேயும் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். எப்படி அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது அந்த பெண் கருவுருவாள். ஸோ அந்த பழக்கத்தில் தான் இந்தியாவில் முதல் 2500 வருஷம் குழந்தை பிறந்ததோடைய நினைவாக தான் இப்போ கூட நான் தவம் கிடந்து உன்னை பெத்தனே அப்படின்னு நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் சொல்கிறத கேள்விப்படுறோம். ஸோ குழந்தைய பிறக்கும். இது எப்போ? 5000 வருடம்
முன்னாடி சொர்க்கத்தின் தொடக்கத்தில் கிருஷ்ணர் பிறக்கிறார். அடுத்தது அவரும் மறுபிறவி வருவார். ஏன்னா 180 வருடம் தான் அதிகபட்ச ஆயுள், அதாவது சராசரி ஆயுள். அது முடிஞ்சு மறுபடியும் பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இந்த பூமி சொர்க்கமாகவே இருக்கிறனால சொர்க்கத்திலே பிறவி எடுப்பார். இந்த நரகமாகும்போது நரகத்தில் பிறவி எடுப்பார். ஏன்னா பாருங்க, இந்த ஆத்மா போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். அதுக்கப்புறம் இந்த பூமி சொர்க்கமானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிறவி எடுப்போம். எந்த அளவுக்கு இறைவனை நினைத்து ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை எரிக்கிறோமோ, அதாவது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் வெல்றோமோ, அந்த அளவுக்கு முன்னாடியே பிறவி எடுப்போம். அது மாதிரி 100% வென்றவர் தான் ஸ்ரீகிருஷ்ணர். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராதை. ஸோ அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணனா கல்யாணம் ஆகும்போது அந்த பதவிக்கு பேர். சரி, பிறவி எடுத்து இங்கே வருது கிறிஸ்தவ மதம் வருது இல்லையா? ஸோ அங்கே இயேசுவாக அவரே தான் பிறக்கிறார். ஆனால் இயேசு அந்த ஞானத்தை சொல்லலை. அதுதான் காமெடி. பைபிள் இயேசுவோடைய விஷயமே கிடையாது, எந்த விதத்துலையுமே கிடையாது. மெயினாக சொன்னது இயேசு கிடையாது. இப்போ எது சொன்னதுன்னா, இயேசு உடலில் ஒரு பேசும் ஆவி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது ஆத்மா, பரிசுத்த ஆத்மா இங்கேருந்து வரும், பரந்தாமத்துலேருந்து, பரலோகத்திலேருந்து. இப்போ நம்ம பிறவி எடுத்துட்டா மறுபிறவின்னு எடுப்போம். அது ஆத்மான்னு சொல்ல மாட்டோம். மேலேருந்து ஒருத்தருக்குள்ளே பிரவேசமாகுனா பரிசுத்த ஆத்மா. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பரிசுத்த ஆத்மாவினால தான் கிறிஸ்துன்னு ஒரு வருது. ஆனால் இவங்க என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒன்றா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அதே ஆத்மா, அதாவது ஆத்மா இயேசுவா பிறக்குது. ஆனால் அந்த ஞானம் கிடையாது. ஞானம் கிறிஸ்துவோடையது. கிறிஸ்து அந்த ஆத்மா நட்சத்திரம் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆத்மாவுடைய மகிமையை தான் கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ் கிறிஸ்துவோடைய பிறந்த நாள் கிறிஸ்மஸ்னு கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கிடையாது. அதே தான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நடக்குது. ஸோ அதை சொல்லலை, அந்த குரானை சொல்லலை. நபி வாய் வழியாக இன்னொரு சொல்லுது. அது பேர் ஜிப்ரேல்ன்ட்டு. ஸோ இந்த ஞானம் இல்லை, ஒன்னொன்னுத்துலேயும் ஒன்று. இங்கே பார்த்தா பரிசுத்த சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள். முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா ஒரு தேவ தூதர் சொன்னார் அப்படின்னு ஏதோ தனியாக சொன்னார் புரிஞ்சிக்கிறாங்க. அது அப்படி கிடையாது, உடல் பிரவேசமாகிறது. ஸோ இதை விட இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குது. ஸோ போக போக பைபிள், குரான் அதை பற்றியெல்லாம் ஃபுல்லாக கொடுப்போம். அதுக்கு முன்னாடி கீதையை பற்றி கொடுப்போம். இன்னும் கொஞ்ச நாளில் அந்த வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். எல்லாமே தெரியும். என்ன ஆச்சரியம்னா, உண்மையிலேயே கிறிஸ்தவர்களுடைய தந்தை கிறிஸ்து தான். அந்த இயேசுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனால் இவங்க இயேசு மேலே தான் அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி லவ் யூ பாபா. இங்கே கடவுளை நாங்கள் பாபான்னு சொல்லுவோம், அதாவது அப்பான்னு அர்த்தம் ஹிந்தியில், அன்பா. மற்றபடி இது சிவனை, கடவுளை தான் சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி சந்தோஷமானா அப்படி சொல்லுவோம். கிறிஸ்தவர் சொல்கிறாங்களா, பிரேஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரனா, அந்த மாதிரி. சரி, இப்போ ஜிப்ரேல்னு ஒரு பேசுது. ஆனால் அதுக்கு யாராவது நீங்கள் ஜிப்ரேலை கண்ணாபுனான்னு திட்டுங்களா, அவங்களுக்கு கோபமே வராது. ஆனால் நபியை திட்டி பாருங்கள், அங்கேயே வெட்டிடுவாங்க. நபி மேலே தான் அவ்வளோ அன்பு. ஏன்? கிருஷ்ணர் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு இந்துவைத்தான் அவங்க கும்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஏன் கிறிஸ்து தான் ஞானத்தை சொல்லுது? ஏன் கிறிஸ்துவுக்கு மகிமை இல்லை? ஜிப்ரேல் சொல்லுது, ஏன் மகிமை இல்லை? ஏன்னா இங்கே சொர்க்கத்தில் பிறவி எடுக்கலன்னு அர்த்தம். இது ஞானத்தை கேட்டு இறைவனுடைய ஞானப்படி தூய்மை ஆனாதான் பிறவியே எடுக்க முடியும், சொர்க்கத்துக்குள்ளே வர முடியும். ஆனால் கிறிஸ்து இங்கே என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கே வரலன்னு அர்த்தம். அதேமாதிரி ஜிப்ரேல் வரலன்னு அர்த்தம். ஆனால் இயேசு நபி இந்த ஆத்மாலும் சொர்க்கத்துக்கு வந்துடும். அதாவது ஒரே தான், அது ஆத்மா தான். ஏன் அப்படின்னா விதின்னு ஒன்று இருக்குது. தப்பு செஞ்சால் தண்டனை கண்டிப்பாக உண்டு, நல்லது செஞ்சால் நன்மையும் உண்டு. இப்போ இறைவன் மிகப்பெரிய நன்மை கற்றுக் கொடுக்குறார். என்ன நன்மை? ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்யுங்க, கூடவே மற்றவங்களுக்கும் இந்த செய்தியை சொல்லுங்க
அப்போ நீங்களும் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வென்றுடுவீங்க, மற்றவர்களையும் வெல்ல வைப்பீங்க. அப்போ அந்த தூய்மையான எண்ணம், தூய்மையான பார்வை என்ன பண்ணுன்னா தூய்மையான அதிர்வலைகளை உலகம் ஃபுல்லாக பரவ செய்யும். இப்போ உலகத்தையே தூய்மையாக்குது. இப்போ எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம் சேரும். ஸோ அதுக்காக தான் சொர்க்கம் பரிசாக கிடைக்குது. ஸோ இதுதான் மிகப்பெரிய உயரம். இதை செய்ய தான் தேவதைகள் வராங்க. அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் மிக இல்லையா, அப்போ இறைவனுடைய கேட்டு தூய்மையாகி சொர்க்கத்துக்கு வந்தவங்களை தான் உலகமே ஏற்றுக்கும் இல்லையா. இப்போ கடவுள் ஏற்றுக்கிறாங்க இல்லையா, பரமபிதாவை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க, அல்லாவை ஏற்றுக்கிறாங்க, சிவனை ஏற்றுக்கிறாங்க, 3 பேரும் ஒன்று தான் அப்படின்னாலும் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா கடவுள். அதே மாதிரி கடவுளுடைய குழந்தையத்தான் எல்லாரும் அதான் எல்லாருமே குழந்தை தான் இல்லைன்னு சொல்லலை, பட் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தை இல்லையா. அப்போ பாருங்க, எடுத்தோன்னே ஆதாம், அந்த வேற யாரும் இல்லை. இப்போ இறைவன் இந்த ஞானத்தை உடல்ல சொல்றாரு இல்லையா, அவர் தான் பிரம்மான் பேர், அவர் தான் ஆதாம். அப்போ இந்த கிருஷ்ணர் இந்த ஞானத்தை கேட்டு ஆச்சரியம் பாருங்க, பிரம்மாவுடைய தலையத்து பிரம்மா தான் படைச்சாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உலகமே இயங்குது, எல்லாமே இயங்குது. பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு படுத்துட்டு இருப்பார், அவர் தொப்புல இருந்து தாமரை வரும், தாமரை மலர் மேலே பிரம்மா இருப்பார். அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான் அர்த்தம். அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை மட்டும்தான் வச்சு சொல்லுவார். ஆனால் கிறிஸ்தவ மதம் அவருக்கு பிடிக்கும், தனியாக மண்டபம் பிடிச்சி அவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா பிசிஏடி அப்படின்னு சொல்கிறாங்களே, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னுட்டு, கிறிஸ்துவுக்கு பின் என்னன்னு தெரியும், கிறிஸ்துவுக்கு முன் என்னன்னு யாருக்கும் தெரியாது. கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிருஷ்ணர், கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிருஷ்ணர், கிருஷ்ணர் இது ஃபுல்லாகவே அதாவது கிருஷ்ணர். பட் நாராயண ராஜ்யம் அதாவது தூய்மையான ராஜ்யம். சாத்தான் வரதுக்கு முன்னாடி நான் அந்த ராஜ்யம், அதுக்கடுத்தது சாத்தான் வந்ததுக்கு அதுதான் இயேசுவும் துக்கத்தை அனுபவிக்கிறார் எல்லாமே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய விஷயங்களை கேட்டிங்கன்னா முடியாது யாராலையுமே. இந்த நெல்லை மணிகண்டன்ஜின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் யூடியூப் அக்கௌண்ட்டு யூடியூப் வீடியோ போட்டு சொல்லுவார், எந்த கிறிஸ்டினாவது என்கிட்ட வாங்க, நான் 6 கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லிட்டேன்னா நான் இந்து முன்னணியில் இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்டினாக மாறிடுறோம் அப்படின்றாங்க. யாருமே அப்படி வர்றதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அதில் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். உதாரணம் இயேசு பிறந்ததை காட்டுவாங்க, நடுவில் ஒரு காட்டுவாங்க, ஒரு சின்ன பையனாக ஒரு இடம், அதோட பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான். இப்போ நடுவில்லாம் என்ன தான் ஆச்சு, அவருக்கு வரலாறே இல்லையா, அவர் தான் தேவ தூதனாச்சு அப்படி இப்படின்னு. ஸோ அதுதான் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே கிடையாது, பெருசானதுக்கப்புறம் தான் எல்லாமே. இன்னொரு விஷயம் என்னென்னா, அது உண்மையிலே இயேசுவோடைய வாழ்க்கையே கிடையாது. கீதையில் விஸ்தாரமும் கிருஷ்ணருடைய கிடையாது. எல்லாமே இந்த கடைசி 100 வருஷம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை நம்ம நடத்திய போராட்டம். இதுதான் மகாபாரதமாக வருது, ராமாயணமாக வருது. இப்போ கீதையிலிருந்து தான் அது அந்த கதை விரிவாக கிளையாக உருவாக்கப்படுது. அதே தான் அப்படியே வரும். நீங்கள் பாருங்களா, கிருஷ்ணர் பிறப்பாரு, கிருஷ்ணர் பிறந்தா எல்லாத்தையும் கொலை பண்ணுங்க அப்படின்னு கம்சன் சொல்லுவார். இருக்கும்போதோ ராஜா சொல்லுவார். இது யோசிச்சு பாருங்க, எவனாவது எல்லா குழந்தையும் சாவடிப்பானா இல்லையா? ஸோ அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது நிறைய தெரியும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நடக்கிற விஷயம்தான் வெளிப்படுது. பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு அப்போ மெயினாக இறைவன் இங்கே சொல்கிறது என்னென்னா, கீதையின் பகவான் கிருஷ்ணர் இல்லை சிவன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ சிவன் நமக்கு கொடுக்குற ஞானத்தை தான் இங்கே நரகிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் வாழ்ந்தது இங்கே. இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு கனவு மாதிரி மூச்சிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு இப்போ ரஜினி பாபா கதை திடீர்னு எனக்குள்ளே வந்துச்சு, நான் பட்டுக்கு எழுதுனேன், அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஸோ இதெல்லாம் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வரது எழுதணும்னு தோணும், எழுதுவாங்க. அப்படி வந்தது தான் எல்லா வேதங்களும், கீதையும் சரி, மகாபாரதம், ராமாயணம், பைபிள், குரான் எல்லாமே. ஸோ அது எழுதுறாங்க, அவங்க மூலமாக அது வெளிப்படுது அந்த ஞானம். ஆனால் அந்த ஞானம் ஆக்சுவலாக இங்கே நடக்கிற விஷயம், அதனால அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஸோ அப்போ
கிருஷ்ணரை திட்டுறாங்க, ஒரு பக்கம் இயேசுவை திட்டுறாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே தான். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, அப்பாவுடைய மகிமை தூக்கி குழந்தைக்கு போட்டுட்டாங்க. அதாவது சிவனுடைய மகிமை தூக்கி கிருஷ்ணருக்கு போட்டாங்க. அதனாலே கீதை வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் எல்லாரும் ஏற்றுக்கலை இல்லையா. கீதை தேசிய நூல் ஆக்கணும் அப்படின்னோடனே முஸ்லீம்கள் சண்டை போட்டாங்க, கிறிஸ்டின்கள் சண்டை போட்டாங்க, நாஸ்திகர்கள் சண்டை போட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணரை எல்லா மதத்துக்காரங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, இயேசுவையும் எல்லா மதத்துக்காரங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, நபியும் எல்லா மதத்துக்காரங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் 3 பேருமே ஒருத்தருன்றது யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் அந்த ஒருத்தரும் சத்தியமாக கடவுள் கிடையாது. இப்போ யார் கடவுள்னா, இப்போ ஆத்மாவுடைய சக்தி குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நபி வந்து சக்தி இருக்கும், ஏன்னா நபிக்கு முன்னாடியே பிறந்தவர், அதே அதுக்கு முன்னாடியே எடுத்த ஜென்மம். கிருஷ்ணர் வந்து நம்ம எல்லாம் இயேசுவை விடன்னு இல்லை, ஒட்டுமொத்தத்தில் உள்ள இந்த 5000 வருஷத்து முழு கல்பத்தில் வந்த அத்தனை மனிதர்களை விட சக்தி நிரம்பியவர், அதிக சக்தி. ஆனால் அதுவே மறுபிறவி சக்தி இழக்கும். ஆனால் இந்த கடைசி பிறவியில் ஒரு வயோதிகரா பிரம்மான் இறைவன் பேர், அப்போ வந்து எல்லா சக்தியும் இழந்து இருக்கும்போது இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. உன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவாகிய என்னை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைச்சேன். ஸோ எந்த நட்சத்திரமோ அந்த நிரப்பிக்கிறார். ஸோ அப்படி ஃபுல் சக்தியை நிரப்பிட்டு வராங்க கிருஷ்ணரா. அதனால தான் கிருஷ்ணருக்கு அவ்வளோ மகிமை. ஆனாலும் கிருஷ்ணரை உருவாக்கியது யார்? சிவன். இது ஆத்மா சம்பந்தப்பட்ட உறவு. அப்போ இல்லையே சிவனுக்கு ஒன்றும் பிறக்கலையேன்ட்டு அப்படி கேட்கக்கூடாது. கிருஷ்ணர் உருவாகிறதுக்காக இந்த ஞானத்தை கொடுத்து இந்த பிரம்மாவை அந்த முயற்சி பண்ண வச்சது யார்? ஸோ பண்ணதுனால அங்கே போய் கிருஷ்ணராக பிறக்கிறார். சொர்க்கத்தில் இறைவன் வரமாட்டார். சொர்க்கத்துக்கு போகிற வழியை மட்டும் சொல்லிவிட்டு உலகம் அழியும்போது இறைவன் மேலே போய்டார், நம்மளும் மேலே போய்டும். அடுத்தது எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே வருவோம். ஸோ இப்போ இந்த உடலில் இருக்கும்போதே முயற்சி பண்ணணும். ஸோ இதுதான் கிருஷ்ணர், இயேசு, நபி. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் மேலே தான் அன்பு. அவங்களுக்கு மாற்றி வராங்களே தவிர இறைவனுக்கு மிக குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர். அதனால தான் இறைவனுக்கு சமமாக அவருக்கு மகிமை. சிவன் கடவுளா கிருஷ்ணர் கடவுளான்னு அடிச்சுக்கிற அளவுக்கு மகிமை. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த கீதையுடைய பகவான் கிருஷ்ணர் கிடையாது சிவன் புரிய வைக்கிறதுல தான் உங்கள் வெற்றியே இருக்குதுன்றார். அதாவது கடவுள் அப்பா, குழந்தை கிடையாது. அப்போ கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணர் அன்பா அம்மா ஊட்டி விடுற மாதிரிலாம் மகாபாரதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே அந்த கதை கிடையாது. அதே மாதிரியே தான் அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை இயேசு. இப்போ சாட்சிகள் வந்து புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க இயேசு இன்னும் குழந்தையாகவே வச்சுட்டு இருக்காங்க, அவர் வான்னு தெரியல. அதோடைய அர்த்தம் அது கிடையாது. இயேசு கடவுளுடைய குழந்தை, கிருஷ்ணர் கடவுளுடைய குழந்தை. கடவுள் கிடையாது அப்படி தான். கடவுளுக்கு உடல் கிடையாது, பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வரலை அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் இயேசுவை திட்டினாலும் கிருஷ்ணரை தான் திட்டுறீங்க, நபியை திட்டினாலும் கிருஷ்ணரை தான் திட்டுறீங்க, கிருஷ்ணரை திட்டினாலும் இயேசுவை தான் திட்டுறீங்க. அதை புரிஞ்சுக்க. ஆனால் இவங்க 3 பேருமே கடவுள் கிடையாது. கடவுள் இவங்களை படைத்தவர், இவங்க 3 பேரும் படைப்பு. இந்த 3 பேருமே ஒருத்தர் தான். அப்போ திருத்துவம் 3 பேர்ன்றாங்க இல்லையா. அப்போ 3 பேர் கிறிஸ்து ஆத்மா வருது, ஸோ இருக்கிறாங்க. கடவுள் வர்றது கிடையாது இயேசு உடம்புல, கிருஷ்ணரோட கிடையாது. ஏன்னா என்ன பண்ண போறார், சொர்க்கத்துக்கு போக தான் கொடுக்கணும், அதான் போயாச்சே. ஏன்னா அப்போதான் நரகமே பூமி சொர்க்கம் ஆயிடும். சொர்க்கம் ஆயிடுச்சுன்னா கிறிஸ்தவர்கள் இருந்து கீழே வர முடியாது. அப்புறம் முஸ்லீம் அப்பயும் வர்றது கிடையாது. ஸோ நாடகம் எல்லாம் வந்து ஆத்மா ஃபுல்லாக இருக்கும்போது வந்து தூய்மையாக்குறார். தூய்மையாகிறதுக்கு வழியை சொல்கிறார். ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நட்சத்திரம் மாதிரி நினைவு செய், இன்னும் அழியக்கூடிய உடல் கிடையாதுன்னு. ஸோ இந்த ஞானத்தை தான் இறைவன் கொடுக்கிறார். இறைவன் ஒருவர் தான், அவருடைய குழந்தைங்க தான் நம்ம எல்லாரும். அதில் ரொம்ப செல்லமான குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர். மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி அவர் பெண்கள் பின்னாடி சுற்றுறதும் கிடையாது, ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே இச்சையாக பார்க்கக்கூட மாட்டாங்க. அதுதான் அங்கே பெரிய அதிசயம். ஸோ கீதை படிச்சுட்டு பைபிள் படிச்சிங்கன்னா அழகாக தெரியும், பைபிளில் இருந்து தான் கீதையில் இருந்து தான் அந்த பைபிளே உருவாகுது அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னு நினைக்கும் போது தான் இவங்க சொன்ன மாதிரி மரியா மனைவி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்.
இருக்கிறது ஃபுல்லாக கம்மியும் இருக்குது, பட் ரொம்ப கம்மியாக இருக்குது. மெயினாக அந்த கீதா அதுதான். மற்றபடி சொன்னது வந்து உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதாவது உண்மை அது ஒரு கலந்துருக்குமான்னு. ஸோ உண்மையில மகிமை வந்து ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமை அது கூட கிடையாது, மகாபாரதத்தில் இருக்கிறது தான். அப்போ ஒரு சகோதரி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ எனக்கு அற்புதம் பண்ணார் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதாவது அற்புதம் உங்களுக்கு நடந்தது உண்மை, அதை யாருமே போய் சொல்லலை. ஆனால் பண்ணது இறைவன். குழந்தை அதாவது ராமகிருஷ்ணருக்கு காலம் கிடச்சிது, அந்த மாதிரி ஒருத்தர் கிடையவே கிடையாது இந்த பூமியில் எப்போவுமே. இல்லை 4 கையை வச்சுக்கிட்டு நாக்கு ஆக்ரோஷமாக இருந்துட்டு அது மாதிரி யாருமே கிடையாது. ஆனால் உங்களுடைய பாவனையை நிறைவேற்றுறார். அது வந்து உயிர்த்து இருந்தார், அவர் உயிர்த்து வந்தார்ல அதான் கடவுள். அவர் உயிர்த்து வந்தால் உங்களுக்கு என்ன? இல்லை உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் உடனே குஷி ஆகிட்டீங்களா? உங்களுக்கு வியாதியெல்லாம் போயிடுச்சா? கிடையாது. அப்படின்னா நாடகத்தில் அப்படி நிச்சயிக்கப்பட்ட அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை உருவாகும். ஸோ அதுக்காக அவங்க ஏற்ப அந்த காட்சியில இயேசு வருவார் நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கும் இயேசுமே நான் சொன்னதை போட்டிருக்கு, உண்மையில தெரியாது. ஸோ நம்பிக்கையை நிச்சயப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு அந்த காட்சி கிடைக்குது. அதுதான் உண்மை, காட்சி கிடைக்குது. அதே மாதிரி காட்சி கிடைச்சிருக்குது, அம்மன் காட்சி கிடைச்சிருக்கு, முருகன் காட்சி கிடைச்சிருக்கு, கிருஷ்ணர் காட்சி இருக்கு. ஏன் சிலருக்கு இறந்து போன தாத்தா பாட்டியே காட்சி கிடைக்கும். அப்போ கடவுளா? கிடையாது. உங்களுடைய புத்தி போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகிறதுக்காக உங்களுடைய ஆசை அல்பகால ஆசையை நிறைவேற்றுறார். ஆனால் அதனால் எதுவும் கிடையாது. இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாம் என்னென்னா, எல்லாரும் நல்லவங்க தான், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் கடவுள் கிடையாது, அவங்கள உருவாக்குனது தான் கடவுள். ஸோ அப்போ இப்போ சொல்லிட்டாங்க அல்லாஹ் தான் கடவுள், நபி கிடையாதுன்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணான்னு திட்டுங்களா, அவங்க போட்டு கம்முன்னு இருப்பாங்க. ஆனால் நபியை திட்டி பாருங்க, அவ்வளோதான். அதுதான் விஷயம். அப்போ என்ன அர்த்தம்? இந்து தான் அவங்களுக்கு கோபம் வருது, ஒன்றும் இல்லை. விஸ்வரூபம் படம் பாருங்களாம் இல்லையா? கமல் வந்து நிறைய இந்து மதத்தை திட்டி கண்ணா புண்ணான்ட்டு நிறைய படம் எடுத்தார். ஆனால் தண்டனையை முஸ்லீம்கள் மூலமாக தான் அவர் கொடுக்கிறார், விஸ்வரூபன் ஒரு படத்தை எடுக்க வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆனால் விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, இதில் உன் மதம் பெருசா என் மதம் பெருசா இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ எல்லா மதத்தையும் விட்டுட்டு அப்படிங்க, ஏன்னா எல்லாம் மனித ஆனால் அவங்க யோசித்து உருவாக்கல, வெளிப்படுது. பட் உண்மை இருக்குது. பட் சொன்ன மாதிரி ஒரு பக்கெட் மாவில் ஒரு கரண்டி உப்பு போட்ட அளவு தான் இருக்குது. ஸோ தேடி ஜலிச்சு எடுக்காதீங்க. அப்படியே சாரமாக இறைவன் கொடுக்குறாரு, உண்மையை மட்டும் கொடுக்குறாரு. இதுதான் காலத்தில் வேதங்களாக வெளிப்பட போகுது. அந்த ஞானத்தை எடுங்க. ஒவ்வொரு தியான நிலையத்திலும் அந்த ஞானம் முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படுது. அந்த ஞானம் வந்து முரளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீங்கள் யூடியூப்பில் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னாலும் நாங்கள் அந்த முரளி வீடியோ லிங்க் அனுப்புவோம். +91 98 946 71743. சரி, அதேமாரி உங்கள் ஊரில் இருக்கிற ராஜயோக தியான நிலையங்களுடைய முகவரிகளையும் கொடுப்போம். ஸோ இங்கே மெயின் என்னென்னா, நிறைய பேர் வந்து இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, ஆதாரம் எங்கே இருக்குது, அது இதுன்னுவாங்க. சரி, நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு நாள் உடலை விட்டு உயிர் பிரியணும், உலகம் அழியும். அந்த டைமு இறைவன் கிட்ட போகாமல் இங்கேயே பேயாலையும். ஸோ அந்த நேரம் இந்த ஒரு விஷயத்தையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அழியக்கூடிய உடல் இல்லை, ஆத்மா. என்னுடைய தந்தை பரமாத்மா அல்லது பரமபிதா அல்லது அப்பா, எது வேணாலும் அல்லா, எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க. ஆனால் அப்பா நண்பா ஒரு வினாடியாவது இறைவனை நட்சத்திரம் மாதிரி நிச்சய புத்தியோடு நினைக்கும் போது தான் ஆத்மா முக்தி அடையும், அதாவது இறைவன் கிட்ட போகும். ஸோ அதுக்காக தான் இந்த செய்தியை எல்லோருக்கும் தெரிவிக்கிறது. இதில் ஒரு சிலர் வந்து நீ உன் மதத்தை பற்றி மட்டும் பேசு, நீ எதுக்கு எல்லாத்த பற்றியும் பேசுகிற? ஆக்சுவலாக என்ன மதம்?
நாங்கள் இறைவனுடைய நேரடி குழந்தை. அந்த இறைவனை தான் எல்லா மதத்திலும் கும்பிட்றாங்க. அப்போ எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் எங்கள் சகோதரர்கள் தான். இப்போ எல்லாரையும் எழுப்புறது எங்களுடைய கடமை தானே இல்லையா? எல்லா குழந்தையை கும்பிடுறீங்க, அப்பாவை கும்பிடுங்கன்றோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது இல்லையா? தமிழ்நாட்டில் நாங்கள் முருகனை தான் கும்பிடுவோம். அது யார்? சிவனுடைய குழந்தை. அப்போ குழந்தைய வேண்டாம், குழந்தை வந்து இறைவனுடைய படைப்பு, சிவனை கும்பிடுங்க, கடவுளை கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க, கடவுள் தான் பிறப்பெறப்பற்றவர். குரானில் வருது இல்லையா, இறைவன் பிறப்பெறப்பற்றவர்ன்ட்டு. இந்து மதத்தில் அப்பா அம்மா இல்லாத ஒரே கடவுள் பார்த்திங்கன்னா சிவன் தான். அவர் யாருக்கும் பிறக்கிற மாதிரியும் இருக்காது, இறக்குற மாதிரியும் இருக்காது. ஸோ அவர் ஒருத்தர் தான் கடவுள். அவர் தான் நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறாரு. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை இந்த முரளி அதை கொடுக்குறாரு. அந்த முரளி அவசியம் கேளுங்க. யூடியூப்பில் பிகே சரவணகுமார் தமிழ், பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போடுங்க. அது கேட்க கேட்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். கேட்டு தான் பாருங்களாம் இல்லையா? உட்காந்துட்டு இல்லை இல்லைன்னு சொல்கிறத விட இறைவன் வராரு, பேசுகிறாரு, யூடியூப்லேயே இருக்குதுன்றோம். நீங்கள் ஒரு வாரம் கேளுங்க, அவ்வளோ இருக்கும். டக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும் பேசுகிறது நம்ம அப்பா தான் அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்களா, அப்பா வராரு 5000 வருஷம் கழிச்சு, அவருக்கு உடலே இல்லை, நான் தான் உங்கள் அப்பான்ற. நான் எப்படி நம்புறதுன்றீங்க? அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இல்லை, அவர் கஷ்டப்பட மாட்டார், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ஒரு மனிதனாக யோசிச்சு பாருங்களா, ஒரு மனிதனாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வராரு. நான் உனக்கு கொடுத்தேன், அது நீங்கள் நம்பலன்னா பரவாயில்ல, இப்போ கொடுக்கறதுக்கு வராரு. இப்போ நீ தான் எப்படி நம்புறது அது இதுன்னா, அப்போ நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணீங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக 2000 அல்லது 1500 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு துக்கம்தான் இருக்கு. ஏன்னா கொடுத்தது மனித வழி. பார்த்தீங்கன்னா இறைவன் கொலை பண்ண சொன்ன மாதிரி இருக்கும். இதெல்லாம் இறைவன் சொல்லுவாரா? இறைவன் கறிமீன்லாம் சாப்பிட சொல்லுவாரா? ஒரு உயிரை வந்து அடித்து சாப்பிட சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால், ஆனால் அதையுமே ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ இறைவனே சொல்கிறார், ஃபாலோ பண்ணி தான் பாருங்களேன், டெஸ்ட் பண்ணி தான் பாருங்களாம் இல்லையா? டெஸ்ட்டே பண்ணாமல் சும்மா வாழ்றதுலாம் வேஸ்ட்டு இல்லையா? இதை அனுபவிக்கிறது. இவர் உங்களுக்கு என்கிட்ட எதுக்கு நீங்கள் வாதம் பண்ணுறீங்க? உங்கள் நீங்களாச்சோ இல்லையா? பிதா எங்களை வெளிப்படுத்தினார், நாங்கள் அவரை வெளிப்படுத்துகிறோம். ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது உங்களுடைய இஷ்டம் இப்படின்னு இப்போ சொல்கிற ஞானம் தான் அங்கே பைபிளில் இயேசு சொல்கிற மாதிரி வருது. ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. எல்லா சகோதரர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. நிறைய கிறிஸ்தவ சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் எல்லோருமே இந்த ஞானத்தை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 100 பேர் திட்டுறாங்கன்னா 2 பேராவது மாறிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அனுமதியோட எனக்காவது ஒரு நாள் அவங்க பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணியே நான் போடுறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், எல்லாரும் மாறுறதை பார்க்கும்போதாவது உங்களுக்கு மாறணும்னு தோணும். ஆனால் என்னென்னா, இப்போ சமீபமாக வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் கால் பண்ணார். அவர் சொல்கிறார், நான் தீவிர சிவபக்தன் பிரதர் அப்படின்றார். நான் ஐயோ பிரதர், முஸ்லீமாக இருந்துட்டு சிவபக்தனா? நான் வேணால் இதை ரெக்கார்ட் பண்ணி போட பிரதர். ஐயோ வேணாம் பிரதர், நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப முஸ்லீம்ஸே நிரம்பிய இது. நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா அவங்க எப்படியும் கண்டுபிடிச்சிடுவாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என் பையனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்கன்றார். என்ன ஆடாது, அப்படி இல்லாமா இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி அதை விட என்னென்னா, அவருக்கு 60 வயசு. இந்த பயப்படாது பிரதர், நீங்கள் கால் பண்ணாதீங்க பிரதர், நானே கால் பண்ணுறேன் பிரதர், ஏதாவது சந்தேகம்னா அப்படிங்கிறார். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைனால என்னால் அதை ரெக்கார்ட் பண்ணி போட முடியல. அதனால் நீங்கள் அந்த மாதிரி சாட்சியெல்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அதனால் நீங்களே ஒரு 2 நாள் நான் சொன்ன மாதிரி அந்த ஒளிப்புள்ளியாக இறைவனை 1 மணி நேரம் கண்டினியூஸாக நீங்கள் நினைங்க. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த 2 மட்டும் நான் நம்புகிறேன் அப்படின்னு நினைங்க. அந்த 2 நாளுக்குள்ளே உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி எல்லாமே இறைவன் பண்ணுவார். இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், நிறைய கிறிஸ்தவ சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள் பெரும்பாலும் திட்டுறது கிடையாது. பட் திட்டுறாங்க, பட் ரொம்ப ரேர். அது கிறிஸ்தவர்கள் தான் என்னன்னு தெரியல, அதிகமாக திட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மாதக்கணக்காக திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வீடியோவில். அப்போ நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இன்னொரு வீடியோ பார்க்கணுன்னே தோணாதே. அப்போ இதில் உண்மை இருக்குதுன்னு தானே பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே நம்பிக்கை வந்துடுச்சு. ஸோ மாறா வரும்போது இல்லை. மற்றபடி கண்டிப்பாக நீங்கள் தேவ ஆத்மாக்கள் தான். ஏன்னா சொர்க்கத்தில் வரக்கூடிய ஆத்மா மட்டும் ஞானத்தை கேட்கும், இல்லைன்னா சத்தியமாக கேட்க வாய்ப்பே கிடையாது. ஸோ சொன்னார்,
அப்படியே அப்படியே தலையிலே வந்து கட்டையை வச்சு அடிக்கணும் போது பேசும்போது எரிச்சலா. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பேசுறது என்னால் கேட்காமலாம் இருக்க முடியல. இதுதான் பெரிய விஷயம். இதுக்கு 2 காரணம். ஒன்று, நீங்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது இந்து மதமாகவே இருந்தால் கூட எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஆனால் மாட்டாங்க, அந்த சொர்க்கத்தில் இருந்தவங்க தான் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இந்த 5000 வருஷத்தில் என்ன நினச்சோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னு என்ன, 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போ பார்ப்பீங்க. அப்போ தேவதை இருந்தவங்க தான் மறுபடியும் தேவதையாக ஆவாங்க. இப்போ தேவதை மதம் கிடையாது. ஸோ எல்லாரும் அவங்க கலந்துட்டாங்க. ஸோ தேவதை ஆத்மாவை தான் இது பிடிச்சி இழுக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு இருக்கவும் முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன பார்த்தா வெறுப்பாக வருதுன்னா, ஒன்று நான் பேசுறது கிடையாது, ஆனால் அந்த இருக்கலாம். ஸோ என்னை மாற்றிக்கணும். ஏன்னா இது இறைவனுடைய ஞானம் இல்லையா. இப்போ இயேசு மேலே எல்லாம் அன்பு இருக்குதுன்னா அவர் அன்பாக கொடுத்தார் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ என்னை மாற்றிக்கிறேன். ஆனால் என் மேலே விபத்துனால உங்கள் அப்பாவை இழந்துடாதீங்க, அதுதான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இழந்துட்டோன்னா இந்த 5000 வருஷன்றது ஒரு கல்பமாக இழந்துடும். ஸோ அதனால் இழந்துடாதீங்க. திறந்த மனசோட அதை கேளுங்க. இறைவன் சொல்கிற அந்த முறையை கேட்டு தான் பாருங்களாம் இல்லையா. இந்த வீடியோ கேட்குறீங்க, ஏன் அதை கேட்க மாட்டீங்க? அதை கேட்டு பாருங்கள். ஸோ மனித ஞானத்துலேருந்து அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு கேளுங்க. அதை கேட்க விடாது. அது ஒன்று இருக்கும், கேட்கணும்னு நினைப்பீங்க, விடாது. ஏன்னா அப்போ தான் சாத்தான் சண்டை போடுமே, இறைவனோடு சேர விடாது, சொர்க்கத்துக்குள்ளே போக விடாது. ஸோ அதை என்ன செம கோபம் வருது அப்படின்னா, நீங்களும் தேவதை நானும் தேவதை ஆத்மானா பல பிறவி நாம் ஒன்றா இருந்திருப்போம். ஸோ அதில் நான் ஏதாவது உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது கெடுதல் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, என்னை பிடிக்கக்கூடாது, அதுதான் நாங்களும் சொல்கிறோம் இல்லையா. குழந்தை மேலே இருக்கக்கூடாது, அப்பா மேலே தான் உங்களுடைய புத்தி போகணும். ஸோ இறைவனை நினைங்க, இறைவனை மட்டும் நினைங்க, இறைவன் சொல்கிறத மட்டும் கேளுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட் போட்டு லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லோருக்கும் நாம் தான் தெரிவிக்கணும். எப்படியாவது தெரிவிங்க. அப்படி உங்களால் சொல்ல முடியலனாலும் இந்த வீடியோவாவது அவங்கள பார்க்க வைங்க. ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டாலே புண்ணியம்னு நினைக்கிறாங்க. 2000 வருஷம் சாப்பாட்டு பஞ்சமே இல்லாத உலகத்தில், உழைக்கவே இல்லாத ஒரு உலகத்தில், தங்க வைர மாட மாளிகைகள் நிறைந்த உலகத்துக்கு அந்த சொர்க்க அதிபதியாக ஆக்குறீங்க இந்த ஞானத்தை கொடுத்துன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அதே நேரத்தில் இது ரொம்ப ஈஸியும் கூட இல்லையா. ஒன்றுமே கிடையாது. நாம் ஆத்மாங்க சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தோம், தூய்மையாக இருந்தோம். நரகத்தில் வரும்போது காமம் கோபம்ட்டு தூய்மையை இழந்தோம். இப்போ கீழான நிலை அடைஞ்சிருக்கிறோம். மீண்டும் தூய்மையாகணும். அதுக்கு இறைவனை ஒளிப்புள்ளியாக நினைக்கணும். அவ்வளவுதான். ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உங்கள் அதிர்ஷ்டம். சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அவ்வளோதான். அதை தான் இயேசு சொல்லுவார். விதையை போட்டுகிட்டே போங்க. ஒரு சிலது கட்டாந்தரையில் விழும், ஒரு சிலது பாறையில் விழும், விளைநிலத்தில் விழுறது முளைச்சிக்கும் அப்படின்றார். ஸோ அதுவுமே இப்போத்தைய ஞானம் தான் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம போடுறோம். ஆனால் இவ்வளோ நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்கன்னா சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான். லேட்டாக வர்றதுக்கு சீக்கிரமாக வாங்க. ஆல்ரெடி இப்போவே லேட்டு தான், இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது. ஏற்கனவே இறைவன் வந்து 82 வருஷம் ஆயிடுச்சு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.